டாக்ஸ் நேயர்களுக்கு வணக்கம். தேர்தல் பிரச்சாரம் ஓரளவுக்கு எல்லாம் ஸ்டாப் ஆயிருச்சு. ஏன்னா இந்த டைம்ல அறக்க பறக்க எல்லா கட்சிகளும் என்ன பண்ணாங்கன்னா பிரச்சாரத்துல ஈடுபட்டாங்க. திமுக, அதிமுக, பாஜக, பாமக, விஜய் உட்பட எல்லாருமே என்ன பண்ணாங்கன்னா பிரச்சாரத்துல முழு ஈடுபாடோட என்ன பண்ணாங்க செயல்பட்டாங்க. இப்போ தேர்தல் பிரச்சாரம் ஓய்ந்தது அப்படின்ற ஒரு செய்தி தான். ஆனா இந்த தேர்தல் பிரச்சாரத்துல கடைசி மினிட் வரைக்கும் பாத்தீங்கன்னா பரபரப்பான பிரச்சாரங்கள்ல ஈடுபட்டாங்க. குறிப்பா நேற்றைய தினத்துல எடப்பாடி பழனிசாமி அவர்கள் எடப்பாடி தொகுதியில பேசின பேச்சு தான் இன்னைக்கு ரொம்ப சோசியல் மீடியால ட்ரெண்டிங்கா இருக்கு அப்படின்னு சொல்லணும். என்னப்பா அப்படி பேசினாரு? ஏன் அப்படின்னா முதல் முறையா, அதாவது 234 தொகுதியும் இரண்டாம் கட்ட பிரச்சாரத்தை எடப்பாடி பழனிசாமி என்ன பண்ணியிருக்காரு, முடிச்சிருக்கிறாரு அப்படிதான் சொல்லணும். ஏற்கனவே தேர்தல் அறிவிக்கிறதுக்கு முன்னாடியே தன்னுடைய முதல் கட்ட பிரச்சாரத்தை அவர் என்ன பண்ணாரு, ஸ்டார்ட் பண்ணாரு. அதுக்கப்புறம் இரண்டாம் கட்ட பிரச்சாரத்தை அவர் என்ன பண்ணாரு, முடிச்சிட்டாரு அப்படின்னு சொல்லலாம். நேற்று தினத்துல எடப்பாடி பழனிசாமி பேசும்பொழுது கண் கலங்கி பேசியிருக்கிறாருங்க. உணர்ச்சி பொங்க என்ன பண்ணியிருக்காரு, பேசியிருக்காரு. பார்க்கிற மனசு நமக்கு இப்பேற்பட்ட மனுஷன் அழுகுறாரு, கண் கலங்குறாரு அப்படின்ற ஒரு பரிதாப நிலைக்கு எடப்பாடி பழனிசாமி போயிட்டாரு அப்படின்னு தான் நம்மளால யோசிக்க முடியுது. அந்த அளவுக்கு உண்மையா அவர் என்ன பண்ணாரு, அழுது இருக்கிறாரு அப்படின்னு. ஆனா அழுத கையோட எடப்பாடி பழனிசாமி டபார்னு இப்படி ஒரு பொய்யை குண்டு தூக்கி போட்டாரு அப்படின்ற ஒரு குறை தான் எல்லாருக்குமே இருக்கு. எடப்பாடி பழனிசாமி பொதுவாகவே பொய் பேசுவாருன்னு வச்சுக்கோங்களேன். இதுமேட்டு இருந்து அவரு 10 தோல்வி பழனிசாமி, பாதம் தயங்க பழனிசாமி அப்படிலாம் கூடுதல பொய் பேசுகிற பழனிசாமி அப்படின்னு கூட சொல்லலாம். ஏன் அப்படின்னு பாத்தீங்கன்னா படார்னு என்ன பண்றாரு, போய் சொல்லிட்டாரு, மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட முதலமைச்சர், அதாவது நான் முதலமைச்சரா இருந்திருக்கேன், அதே போல ஒரு கட்சியின் பொதுச் செயலாளர் இருந்திருக்கேன், என்னை தேர்ந்தெடுத்தது நீங்க தான், அந்த பெருமையெல்லாம் உங்களை தான் சேரும் அப்படின்னு சொல்லிட்டு மக்களை பார்த்து சொல்லிட்டாரு. எப்ப இவர் மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட முதலமைச்சரா இருந்தாரு? இவரெல்லாம் ஓபிஎஸ் சொல்ற மாதிரி அப்பாயின்மெண்ட் நியமன முதலமைச்சரா இருந்திருக்காங்க. ஐயா ஓபிஎஸ் அவர்களே ஓப்பனா சொல்லிட்டு இருக்காரு, நானே எடப்பாடி பழனிசாமி எல்லாம் பாத்தீங்கன்னா மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட முதலமைச்சர் கிடையாது, அப்பாயின்மெண்ட் பண்ண முதலமைச்சர், அதாவது எங்களுக்கெல்லாம் நியமன முதலமைச்சர், வேற வழி இல்லாம இவரை முதலமைச்சரா போடுங்கப்பா அப்படின்னு தான் ஓபிஎஸ் ஓப்பன் பிராண்ட் மைண்டா என்ன பண்ணிடுறாரு, ஒத்துக்கிட்டாரு. சோ அந்த மாதிரி எடப்பாடி பழனிசாமி மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட முதலமைச்சர்லாம் கிடையாது. அவரை அந்த ட்ரெண்டிங்கை உருவாக்குறதுக்கு இப்படி பொய் சொல்லி, அதாவது எல்லாரும் சொல்லுவாங்களே, ஒரு பொய்ய சொல்லிக்கிட்டே இருந்தா அது உண்மையாயிரும் அப்படின்ற மாதிரி தான் எடப்பாடி பழனிசாமி பேசுகிறது எல்லாமே பொய்யாவே இருக்குது. இன்னொரு விஷயம் என்னன்னா, அவரை பொதுச் செயலாளர் ஆக்கணும் மக்கள் தான் அப்படின்னு சொல்லிட்டு. ஏன்னா மக்கள் உங்களை பொதுச் செயலாளர் ஆக்கல, ஒரு சில செயற்குழு உறுப்பினர்கள் அவங்க தான் என்ன பண்ணாங்க, உங்களை பொதுச் செயலாளர். இன்னும் சொல்ல போனா அதிமுகவின் பைலாவே ஐயா எடப்பாடி பழனிசாமி மாத்தினாரு அப்படின்ற ஒரு வரலாறு அவருக்கு தெரியுமா தெரியலையான்னு தெரியல. ஏன்னா எம்ஜிஆர் அவர்கள் அதிமுக அப்படின்ற ஒரு கட்சி ஆரம்பிக்கும் பொழுது தொண்டர்களால், அடிமட்ட தொண்டர்களால் தேர்ந்தெடுக்கப்படணும் ஒரு பொதுச் செயலாளர் அப்படின்ற ஒரு விதிமுறையை தான் எம்ஜிஆர் அவர்கள் மேற்கொண்டார். ஏன் அப்படின்னு பாத்தீங்கன்னா எம்ஜிஆர் அவர்கள் திமுகவிலிருந்து ஈஸியா என்ன பண்ணாங்க, வெளியேற்றிட்டாங்க. ஒரு 5 பேர் 6 பேர் நினைச்சு என்ன பண்ணிட்டாங்க, வெளியேற்றிட்டாங்க. சோ இப்படிப்பட்ட ஒரு விதிமுறை அதிமுகவில் இருக்க கூடாது அப்படின்னு தான் அவரு அந்த அதிகாரத்தை யார்கிட்ட கொடுத்தாங்கன்னா, பொதுச் செயலாளர் என்ற பதவியை யாராவதாலும் நியமிக்கலாம், தூக்கலாம் அப்படின்ற ஒரு அதிகாரத்தை தொண்டர்கள் கொடுத்தாரு. தொண்டர்கள் விரும்பட்டோம்பா, நான் பொதுச் செயலாளரா வரேன், தொண்டர்கள் விரும்பட்டோம், நான் பொதுச் செயலாளர் பதவியிலிருந்து விலகிறேன் அப்படின்ற ஒரு அதிகாரத்தை ஒரு பொதுக்குழு உறுப்பினருக்கோ, செயற்குழு உறுப்பினருக்கோ, மாவட்ட செயலாளருக்கோ, மாநில செயலாளருக்கோ, ஒன்றிய செயலாளருக்கோ, கிளை செயலாளருக்கோ கொடுக்கல. அடிமட்ட தொண்டர்கள் கையில கொடுத்தார் எம்ஜிஆர். ஆனா அப்பேற்பட்ட ஒரு விதிமுறையே எடப்பாடி பழனிசாமி மாத்தினாரு அப்படின்ற ஒரு சாதனை அவருக்கு தான் உண்டு. ஏன்னா தொண்டர்களால் தேர்ந்தெடுக்கப்பட வேண்டும் அப்படின்ற ஒரு விதிமுறையை மாத்தினாரு. ஆனா இன்னைக்கு நீலி கண்ணீர் விடுகிறாரு. நான் என்ன நீங்க முதலமைச்சரா தேர்ந்தெடுத்தீங்க, இந்த சேர்ல என்ன உட்கார வச்சு அழகு பார்த்தீங்க, இப்ப பொதுச் செயலாளராக என்ன வச்சு அழகு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நீங்களே மகுடம் சூட்டிக்கிறீங்க. இன்னும் சொல்ல போனா நீங்க முதலமைச்சரா இந்த கண்ணீர் வடிக்கிறீங்களா, நீங்க யாருக்கு நன்றி விசுவாசமா இருக்கணும்? அம்மையார் சசிகலா அவர்களுக்கு விசுவாசமா இருக்கணும். ஏன்னா அந்த அம்மா தான் உங்களை என்ன பண்ணாங்கன்னா முதலமைச்சர் ஆக்குனதே. மக்களால உங்களை முதலமைச்சரா தேர்ந்தெடுக்கவே இல்லை சார். 2021 அப்படின்னா உங்களை முதலமைச்சரா தேர்ந்தெடுத்து இருக்கணுமே, ஏன் தேர்ந்தெடுக்கல அப்படின்ற ஒரு விஷயத்தை நீங்க யோசித்து பார்த்திருக்கீங்களா அப்படின்ற ஒரு கேள்விதான் நமக்கு முன்பாக வருது. அதுக்கப்புறம் பொதுச் செயலாளர் அப்படின்ற
அப்படின்ற பதவி நீங்களா பறித்து கொண்டது. ஏன்னா ஓபிஎஸ் அவர் என்ன பண்ணாரு, உங்களுக்கு ஆதரவா இருந்தாரு. சசிகலா கிட்ட இருந்து நீங்க என்ன பண்ணீங்க, பதிச்சிட்டீங்க. அதுக்கப்புறம் டிடிவி தினகரன், அதுக்கப்புறம் ஓபிஎஸ், உங்களை யாரெல்லாம் எதிர்த்தாங்களோ எல்லாரும் வெளியே தொடுத்துட்டு குறிப்பிட்ட ஒரு செயற்குழு உறுப்பினர்களை மட்டும் வச்சுட்டு நீங்க என்ன பண்ணிட்டீங்க, ஒரு விதிமுறைகளை நீங்களே உருவாக்கினீங்க. மாவட்ட செயலாளர்கள் 10 மாவட்ட செயலாளர் வழிமொழியணும், 10 மாவட்ட செயலாளர் முன்மொழியணும், அது மாத்திரம் இல்லாம செயற்குழு உறுப்பினர்கள் உங்களுக்கு ஆதரவு இருக்கணும் அப்படின்னு இந்த விதிமுறையை நீங்களா உருவாக்கி ஓவர் நைட்லயே நீங்க என்ன பண்ணிட்டீங்க, பொதுச் செயலாளர் வந்தீங்க. சோ மக்களோ தொண்டர்களோ உங்களை பொதுச் செயலாளர் தேர்ந்தெடுக்கல. அது மாத்திரம் இல்லாம உங்களை முதலமைச்சரா சசிகலா அவர்கள் தேர்ந்தெடுத்தாங்க, மக்கள் தேர்ந்தெடுக்கல அப்படின்ற ஒரு விஷயம் ஐயா பழனிசாமிக்கு நினைவூட்டுகிற இடத்துல நம்ம இருக்கிறோம். இதெல்லாம் போக இன்னொரு பொய்ய ஒரு என்ன பண்ணாரு, அண்டகாச புழு ஆகாச புழுகு அப்படின்னு வாங்கல, அது எடப்பாடி பழனிசாமி அதெல்லாம் தாண்டி ஒரு பொய்ய சொல்றாரு. அப்படிதான் போகணும். இந்தியாவுல எந்த மூலைக்கு போறாலும் நீங்க எடப்பாடி பழனிசாமி பேரை சொன்னீங்கன்னா அவ்வளவு பேர் அவருக்கு வந்து தெரியுமா, அந்த அளவுக்கு வந்து ஒரு புகழ் அறிஞ்சிருக்கிறாரு, பெருமடைஞ்சிருக்கிறாருன்னா அது எல்லாமே உங்களாலதான் அப்படின்னு. தமிழ்நாட்டை விட்டு தாண்டி போனா எடப்பாடி பழனிசாமியே யாரு தெரியும் அப்படின்னு தான் நம்ம ஒரு கேள்வி கேட்குது. இன்னொரு விஷயம்னா பல பேர் என்ன சொல்றாங்கன்னா, தென் மாவட்டங்களை போயிட்டு எடப்பாடி பழனிசாமி யாருன்னு கேளுங்க, யாருமே தெரியாதுன்னு அப்படின்னு கூட பல பேர் என்ன பண்ணாங்க, கிண்டல் பண்ணிட்டு இருக்காங்க. சரி, ஓகே, எடப்பாடி பழனிசாமி சொல்ற மாதிரி இந்தியா முழுக்க இவருடைய பேர் புகழ் போயிருக்கு அப்படின்னா ஏன் டெல்லியில உங்க பேர் எடுபடல அப்படின்னு ஒரு விஷயம் இருக்குல்ல. ஒரு விஷயத்துல உங்க பேர் அவ்வளவு பிரபலமா இருக்கு, உங்களுக்குன்னு ஒரு பேர் இருக்கு, உங்களுக்குன்னு ஒரு புகழ் இருக்கு, உங்களுக்குன்னு ஒரு பெருமை இருக்குன்னா டெல்லியில தமிழ்நாட்டுக்கான உரிமைகளுக்காக நீங்க போய் குரல் கொடுக்கணுமே, ஏன் கொடுக்கல? அதுதானே ஒரு பெரிய கேள்விக்குறியா இருக்கு. சோ இப்பேற்பட்ட ஒரு விஷயங்கள்லாம் இருக்கு. இந்த சமயத்துலதான் எடப்பாடி பழனிசாமி ஒரு நீலி கண்ணீர் வடிக்கிறார். அதாவது இந்த டெட் எண்ட்ல வந்துட்டாங்க இப்ப பிரச்சாரங்கள், டெட் எண்ட்ல. இதுல இப்ப எல்லாருமே சென்டிமெண்டலா தாக்க ஆரம்பிச்சிட்டாங்க. இப்ப விஜய் ஒரு பக்கம் சென்டிமெண்டலா தாக்க ஆரம்பிச்சிட்டாரு, இன்னொரு பக்கம் எடப்பாடி பழனிசாமி சென்டிமெண்டலா தாக்கணும். இன்னொரு விஷயம் என்னன்னா, எடப்பாடி தொகுதியில அம்மையார் சசிகலா அவர்கள் இவர் பிரச்சாரம் செய்யறதுக்கு முன்னாடி என்ன பண்ணிருக்காங்கன்னா, அவங்க கண்ணீர் வடிச்சாங்க, முதுகுல குத்திக்கிட்டாங்க. நான் யாரெல்லாம் நம்பினானோ அவங்க எல்லாருமே என்ன முதுகுல குத்திட்டாங்க. எடப்பாடி பழனிசாமிக்கு நான் எந்த அளவுக்கு ஒரு உயர்ந்த பதவியை கொடுத்தேன், அவரை என்ன முதுகுல குடுத்தேன்னு சொல்லிட்டு அந்த அம்மா அழுதுட்டு போனாங்க. சோ இந்த பிம்பத்தை உடைக்கணும் அப்படின்னா நானும் கண்ணீர் வடிக்கிறேன் யா அப்படின்னு சொல்லிட்டு கண்ணீர் வடிச்சாரு. கண்ணீர் வடிக்கிறதுக்கு ஒரு உண்மையான காரணம் இருக்கணும்ல, காரணம் இல்ல. தேடி பார்த்து இப்போ சசிகலா அவர்கள் கண்ணீர் வடிக்கிறாங்கன்னா அவங்களுக்கு ஒரு காரணம் இருந்தது, உண்மையான சம்பவம் இருந்தது. நான் ஒரு முதலமைச்சர் பதவி கொடுத்தேன், அந்த முதலமைச்சர் பதவியை வாங்கிட்டு எடப்பாடி பழனிசாமி என்ன முதுகுல குத்தினாரு, எனக்கு நம்பிக்கை துரோகம் பண்ணாரு. இன்னும் சொல்ல போனா நான் பெங்களூர் சிறையில இருந்துதான் என் உயிர் காப்பாற்றப்பட்டது, ஒருவேளை நான் தமிழ்நாட்டுக்கு சிறைக்கு வந்திருந்தேன்னா என் உயிர் பறி போயிருக்கும் அப்படின்னு கூட ஓப்பன் ஸ்டேட்மெண்ட் கொடுத்தாங்க. சோ இதெல்லாம் அவங்க நினைச்சு பார்க்கும் போது அவங்களை அறியாம என்ன பண்ணுச்சு, கண்ணீர் வந்துருச்சு. ஆனா எடப்பாடி பழனிசாமி ஒரு பொய்ய சொல்லும் போது வேணுமுட்டுக்குனே அழுவாங்கல்ல, அந்த மாதிரி தான் ஒரு நீலி கண்ணீர் வடிச்சாரு. ஆனா உண்மையான சம்பவம் இருக்குதா அப்படின்னா கிடையவே கிடையாது. என்ன வந்து முதலமைச்சர் ஆக்குனீங்க, என்ன பொதுச் செயலாளர் ஆக்குனீங்க, அந்த பெருமளா உங்களுக்கு தான் உண்டு அப்படின்னு சொல்லிட்டாரு. ஒரே ஒரு விஷயம் தெளிவா தெரிஞ்சுக்கணும், உங்களை யாரும் முதலமைச்சரா தேர்ந்தெடுக்கவே இல்லை, உங்களை யாரும் பொதுச் செயலாளர் தேர்ந்தெடுக்கவே இல்லை. சசிகலா அவர்கள் உங்களை முதலமைச்சரா தேர்ந்தெடுத்தாங்க, பொதுச் செயலாளர் நீங்களா தேர்ந்தெடுத்துட்டீங்க அப்படின்னு தான் பார்க்க வேண்டியதா இருக்கு. எடப்பாடி பழனிசாமி எப்படி முதலமைச்சராகி அதுக்கப்புறம் எப்படி பொதுச் செயலாளர் ஆகினாரு அப்படின்றது எல்லாத்தையும் நம்ம எல்லாமே பார்த்துக்கிட்டு தான் வரும். ஆனா இந்த சமயத்துல அவர் அழுகிறாருன்னு சொல்லிட்டு பல பொய்கள் அவர் என்ன பண்றாரு, பரப்பி விட்டு இருக்காரு. இதுதான் எடப்பாடி பழனிசாமியோட உண்மை முகம் அப்படின்னு கூட நம்ம என்ன பண்ணலாம், எடுத்துக்கலாம். எப்படியா இருந்தாலுங்க, ஏன்னா தேர்தல் நெருங்கிருச்சு, பிரச்சாரங்கள் முடிஞ்சிருச்சு, இந்த டைம்ல சென்டிமெண்டல் அடிக்கணும். இதுல இன்னொரு விஷயம் என்னன்னா, எடப்பாடி பழனிசாமி வீடியோ போடுறாராமா, அதாவது வீடியோ போட்டு மக்கள் கிட்ட உரையாற்றுகிறாராமா. அதுல அவர் பேசுறது நல்லாவே தெரியுது, பிராம்ப்டரை பார்த்து பேசுறாரு அப்படின்னு சொல்லிட்டு. ஏன்னா அவருடைய ஐ லுக் எப்படியெல்லாம் போகுது அப்படின்னு. உண்மையா ஆத்மார்த்தமா மக்களை புரிஞ்சுக்கிட்டு இவர் பேசுறாரானா கிடையவே கிடையாது அப்படின்னு தான் இங்க பார்க்க வேண்டியது. சரி, மக்களை ஏமாத்துறதுக்கு பல திட்டங்களை ஒரு பக்கம் நடிகர் விஜய் அவர்கள் நடிப்பின் தன்மையினால என்ன பண்றாரு, அவர் மக்களை ஏமாத்திட்டுக்கிறாரு. இன்னொரு பக்கம் நீ என்னப்பா நடிக்கிற, நான் அதை விட நடிப்பேன் சூப்பரா அப்படின்னு அரசியல்ல இவர் என்ன பண்ணிருக்காரு, பயங்கரமா தன்னுடைய நடிப்பை காட்டிருக்காரு. விஜய்க்கும் எடப்பாடி பழனிசாமிக்கும் தான் கடுமையான போட்டி நிலவுது. யாரு அதிகமா நடிச்சு ஃபர்ஸ்ட் பிரைஸ் வாங்க போறா அப்படின்னு. இந்த குழந்தை பசங்களுக்கெல்லாம் காம்படிஷன் நடத்துவாங்கல்ல, ஆக்டிங் காம்படிஷன், ட்ரெஸ்ஸிங் காம்படிஷன், இந்த மாதிரிலாம் நடத்துவாங்கல்ல, அந்த மாதிரி அரசியல்ல நடிகர் விஜய்க்கும்
எடப்பாடி பழனிசாமிக்கும் நடிப்பு போட்டி நடக்குது. இதுல யாரு டாப்ல நடிச்சுட்டு முன்னேறி வரா அப்படின்ற ஒரு நடிப்பு தான் போயிட்டு இருக்கு. இதை பத்தியோட கருத்து என்ன அப்படின்னு கீழே கமெண்ட் பண்ணுங்க. நன்றி, வணக்கம்.